ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, வாழ்க்கையில் உன் மனசை கஷ்டப்படுத்தி தீமை செய்பவர்கள் நிறைய பேர் இருப்பார்கள். முன்னாடி கூட செய்திருக்கலாம், இப்போ கூட செய்து கொண்டிருக்கலாம், அல்லது இனிமேல் செய்யலாம். ஆனால் ஒன்று தெரிஞ்சுக்கோ, யாரோ ஒருத்தவங்க கெட்டது செய்தாங்கன்னு வருத்தப்பட்டு மனசை போட்டு குழப்பிக்கிட்டு கஷ்டப்படுத்தக்கூடாது. தீமை செய்தவர்கள், கெட்டது செய்பவர்கள் உன்னை தொலைத்து விட்டார்கள். உன்னை திரும்பி பெறணும்னு நினைச்சாலும் முடியவே முடியாது. அதை நான் நடத்தி காண்பிக்க மாட்டேன். உன்னுள் அணுக விட மாட்டேன். இது உறுதியான உறுதி. கவலையே படாதே. நீ என்னிடம் எதிர்பார்த்து கொண்டிருக்கும் காரியங்கள் அனைத்தும் விரைவில் நிறைவேற்றிவிடும். ஏன்னா உனக்கான நல்ல நேரம் இப்போது வந்துவிட்டது. இனி நீ நிம்மதியோடு வாழப்போகிறாய். மிக மிக முக்கியமான விஷயம் உன் வாழ்க்கையில் நடக்கப் போகிறது. எல்லா வளமும் பெற்று சௌபாக்கியத்தோடு வாழும் காலம் மிக மிக அருகில் வந்துவிட்டது. அதற்கான அறிகுறிகளை நீ இப்போதிலிருந்தே அறிந்து கொண்டு வருவாய். கூடிய விரைவில் நீ சற்றும் எதிர்பாராத நல்ல செய்தியை கேட்கப் போகிறாய். உனது வாழ்க்கை உன்னையே வியக்கச் செய்ய போகிறது. மிக மிக முக்கியமான விஷயம் நடந்து உனக்கு அதிசயத்தை நிகழ்த்தப் போகிறது. இன்னும் 3 நாட்கள் பொறுத்திரு. நான் சொல்வதை கேட்டு இன்று இரவு விளக்கேற்று நிச்சயமாக நான் சொல்வது நடக்கும். அதிசயம் நடக்கும். அற்புதம் நிகழும் தங்கமே. பின்பார் என்ன சொல்லப் போகிறாய் என்று. பாலைவனமான என்னுடைய வாழ்வில் சோலை என வந்த குருவாகிய நீங்கள்தான் பாபா என்று சொல்லப் போகிறாய். உன் மனதில் நான் நிறைந்திருக்கிறேன். அந்த நம்பிக்கை உனக்கு இருக்குது என்றால் நான் சொல்லும் வழியை இந்த பதிவினை முழுவதுமாக கேட்டு இறுதியில் நான் சொல்வதை கேட்டுக்கோ. நிச்சயம் உனக்கானது உன் கையில் கிடைக்கும். நீ மனதில் நினைத்தது சர்வ நிச்சயமாக நடக்கும். கவலையே படாதே. மலை போல் உள்ள பிரச்சனை பனியாக உருகிவிடும். நீ என்னுடைய பாதுகாப்பில் இருக்கும்போது எந்த பிரச்சனையும் உன்னை எதுவும் செய்ய முடியாது. யார் நினைத்தாலும் உன்னை எதுவும் நகட்டக்கூட முடியாது. உன் எதிரிகள் கூட உன்னை ஒரு நொடி கூட நெருங்க முடியாது. இந்த சாயின் பார்வையில் நீ இருக்கிறாய். மகிழ்ச்சியாக இரு. யாரும் எதுவும் உன்னை செய்துவிட முடியாது. உன்னுடைய கஷ்டங்கள் அனைத்தும் விலகிவிடும். உனக்கு மலை போல் துன்பங்கள் வந்தாலும் எளிதில் பனிக்கட்டி உருகுவது போல் உருக்கி விடுவேன். நிச்சயமாக உருக்கி விடுவேன். நம்பு தங்கமி. என் அப்பா சாயி போற்றி போற்றி என்று 3 விளக்கேற்றி 3 முறை இதை சொல்லி நீ மனதில் நினைத்ததையும் சொல்லி நிறைவேற்றுங்கள் சாயி என்று சொல்லி இன்று 3 விளக்கு ஏற்று நிச்சயமாக நீ நினைத்தது சர்வ நிச்சயமாக நடக்கும். நம்பிக்கையோடு கேள் என் தங்கம். ஏன்னா உன் மனதில் ஏகப்பட்ட குழப்பத்தை இப்போது வைத்திருக்கிறாய். உன்னுடைய மண்டையில் நிறைய கெட்டது தான் ஓடிக்கொண்டிருக்கிறது. கெட்டது என்றால் நீ கெட்டது செய்யவில்லை, கெட்டது நினைக்கவும் இல்லை. உன்னை சுற்றி நடக்கும் கெட்ட நிகழ்வுகள் அனைத்தையும் மண்டையில் ஏற்றிக்கொண்டிருக்கிறாய். தேவையில்லாததை மண்டையில் ஏற்றாதே, வேண்டாம். அது உன் மூளை அங்கு இயங்கிக் கொண்டிருக்கிறது. அந்த மூளையில் கெட்டதை திணித்து விடாதே, வேண்டாம். கெட்டது செய்பவர்களுக்குத்தான் மனதில் கெட்டது ஓடணும். வன்மக்காரர்கள், சூழ்ச்சிக்காரர்கள், வஞ்சிக்கப்படுவ போகிறவர்கள், அதுதான் தங்கமே உண்மை. வஞ்சிக்கப்படுவார்கள் நிச்சயமாக. அவர்களுக்கும் உனக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கணும். அந்த மூடர்களை நினைத்தால் உன்னுடைய வாழ்க்கையை எப்படி நகட்டுவாய்? மூடர்களை பொறுத்திரு. மூடர்களை வெறுத்து ஒதுக்கும் வகையில் செய்து விடுகிறேன். உன்னை விட்டு அவர்கள் விலகிவிடும்படியே செய்து விடுகிறேன். காலத்தின் கட்டாயம் ஒரு சில நிகழ்வுகள் இப்போது நடந்து கொண்டிருக்கிறது. அதை பற்றியெல்லாம் கவலைப்படாதே.
உன் அப்பா நான் இருக்கிறேன். உன் அப்பா உனக்கு நல்லது மட்டும்தான் செய்வேன். உனக்கு நல்லது மட்டும்தான் தருவேன். உனக்கு உனக்கு என்று பார்த்து செய்வது சரியானதாகத்தான் இருக்கும். நிறைய நிகழ்வுகள் நடந்துவிட்டது, நல்லதும் சரி கெட்டதும் சரி. ஆனால் மனம் துவண்டு விடக்கூடாது, மனதை தளர விடக்கூடாது. அனைத்தும் நல்லபடியாக நடக்கும், நல்லது மட்டுமே நடக்கும், அது நன்மையாக இருக்கும் என்று உன் சாயி சொன்னால் நிச்சயமாக பலிக்கும் தங்கமே. நீ கவலை இல்லாமல் இருக்கணும்னா நான் சொல்வதை செய்துவிடு. உனக்காக நான் இருப்பேன் உன் பக்கத்தில் எப்போதும். நான் இருக்கும்போது நீ கலங்கக்கூடாது. என் பிள்ளையை கைவிடவே மாட்டேன். உன் வெற்றிக்கான அனைத்தும் செய்வேன். நம்பிக்கையோடு இருக்கணும். எனக்கு நல்ல வாழ்க்கையை தாருங்கள் சாயி என்று உன் மனதிற்குள் புலம்பினாய், என்னை நினைத்து புலம்பினாய். ஆனாலும் சொல்லும் போதும் நான் தழுதலுக்கிறது. உன் மனதிற்குள் பெரிய போராட்டமே நடந்து கொண்டிருக்கிறது. எதற்காகவும் கலங்கக்கூடாது. என் தங்கமே, நான் ஒரு வாக்கு கொடுத்து விட்டால் நிச்சயமாக அதை காப்பாற்றுவேன், நிறைவேற்றி தருவேன். 3 விளக்கேட்டு 3 நாட்களில் நிச்சயம் நீ நினைத்தது நடக்கும் என்று நான் சொன்னினால் நம்பு தங்கமே. ஒரு சில நேரத்தில் உன்னுடைய குழப்பமானது உன் நம்பிக்கையின்மை காட்டுகிறது. அதனால் தான் இந்த சாயி சொல்கிறேன், என் பிள்ளை நீ எப்போது நீ என் மீது நம்பிக்கை வைத்தாயோ அப்போதே உன்னை சுற்றி உனக்கு தீங்கிழித்தவர்களை அழித்து விட்டேன். உன் வருங்காலத்தை எவ்வளவு சந்தோஷமாக அமைப்பது என்பது ஒரு தந்தையாக எனக்கு தெரியும். உன் பயம் தேவையற்றது, பயப்படக்கூடாது. நிர்ணயிக்கப்பட்ட நேரங்களில் உனக்கு எல்லாம் கிடைக்கும். இதை யாராலும் தடுக்கவே முடியாது. என் பிள்ளைக்கு நான் தருவதை யார் தடுக்க முடியும்? தட்டி விடுபவர்களை நான் பார்த்து சும்மா இருப்பேன் என்று நினைத்தாயா? இல்லை. உன் மகிழ்ச்சி நீ தேடியவாறு உன்னிடமே வரச் செய்வேன். இப்போதுள்ள இந்த மோசமான நிலை இன்னும் நீடிக்குமா சாயி என்றுதானே கேட்கிறாய்? நீடிக்காது. யார் உன்னை கண்ணீர் சிந்தவிட்டாலும் கவலைப்படாதே. கண்ணீரை துடைக்க உன் தந்தை நான் இருக்கிறேன். நிம்மதியாக இரு. இந்த விளக்கேற்றும் வேளையில் நாளை விடியும் போது சந்தோஷத்தை நிம்மதியை கொண்டு வரும் ஒரு நல்ல செய்தி உன்னை வந்து சேரும். உன் சாயியை முழுவதுமாக நம்பு. என்னுடைய பார்வை முழுவதுமாக உன் மீது பட்டுவிட்டது. இனி தைரியமாக இருப்பாய். தைரியமாக இரு என்று சொல்ல மாட்டேன், நீயாகவே தைரியமாக இருந்து விடுவாய். நிறைய பேச்சுக்கள், என் பேச்சுக்களைத்தான் கேட்கிறாய். என் உள்ளம் குளிர்ந்து விட்டது. உனக்கு நல்லது நடக்கப் போகிறது. ஆம் தங்கமே, நிச்சயம் நடக்கும். நல்லது நடக்கும். நல்லது மட்டுமே நடக்கும். அது நன்மையாகவே இருக்கும். ஓம் சாயிராம்.